வரமிளகாய் போடல இரு இரு. யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு செம காம்பினேஷனான கத்திரிக்காய் கடைசல். அதுக்கு ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வரமிளகா சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பிடிக்காதவங்க பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி 3 ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி புளிப்பு கொடுக்கும், ஆனால் அளவாக போட்டுக்காங்க. ஒரு சிலருக்கு தக்காளி டேஸ்ட்டு பிடிக்காது. நெக்ஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், தக்காளி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் நான் சேர்த்திருக்கேன், நீங்கள் வேண்டான்னு அதை ஒமிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு காரம் ப்ளஸ் கலருக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தேவைக்கிறப்ப இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிலோ வரும். 4 பேருக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். அது கூட வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை இருத்துட்டு நல்லா பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிங்கன்னா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான கத்திரிக்காய் கடைசல் தோசை இட்லிக்கு செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.